மனம் திரும்புகிற போது என் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஒரு ஆள் அப்படி மனம் திரும்பும் போது எவ்வளோ பரலோகமே என்ன செய்கிறதா, பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். இஸ்ரவேலை பார்த்தபோது தேவன் அப்படிதான் சந்தோஷப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல. ஏன் தீர்க்கதரிசிகளை கொண்டு தொடர்ந்து தேவன் பேசுகிறார், ஏன் மாற்றங்களை பேசுகிறார், ஏன் விடுதலையை பேசுகிறார், எப்படியாகிலும் தம்முடைய பிள்ளைகளை திருப்பி கொண்டு வர விரும்புகிறார் சொன்ன அவனுக்காக செலுத்தப்பட்டிருக்கிற விலைக்கரையம் அதிகம். அவனை மீட்டெடுக்கும்படியாய் செலுத்தப்பட்ட விலைக்கரையம் அதிகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். எரேமியா 36:3 அதைத்தான் சொல்லுகிறது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும், தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஓசியா புத்தகம் முழுவதும் அதுதான். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன் சொன்னா, ஒருவேளை என் பிள்ளை இதை கேட்கும். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, அங்கே 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் சொன்னார், நீ போய் இதெல்லாம் பேசு, அந்த ஜனங்க கேட்கும்படியாக அவர்களோடு கூட பேசு, அவர்கள் காதுகள் கேட்கும்படியாக பேசு. 7வது வசனம், ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னார். போய் பேசு. கர்த்தருக்கு மகிமை. ஜனங்க ஒருவேளை இதை கேட்டு, ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய கோபாக்கினை நாள், ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. ஒருவேளை ஜனங்கள் அதை கேட்டு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக விண்ணப்பம் பண்ணுவார்கள், பணிந்து கொள்ளுவார்கள். அதனால்தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்து பாருங்க. யோவேல் சொல்லுகிறான், உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு தேவனிடத்துக்கு திரும்புங்கள். ஒருவேளை கர்த்தர் என்ன செய்வாரு, திரும்பவும் அவரை ஆராதிக்கிறதுக்கான கிருபையை தருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அதான் சொல்கிறான், திரும்பி வா, உன் இருதயத்தை கிழித்து கொண்டு தேவனிடத்தில் திரும்பி வா. ஒருவேளை அவர் திரும்பவும் அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவருக்கு பலி செலுத்துகிறதுக்கு, அந்த ஆலயத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறதான அந்த பலிகளை ஆராதனைகளை திரும்ப செய்கிறதுக்கு ஒருவேளை அவர் உனக்கான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகள் மனம் திரும்பி வருகிற போது தேவன் என்ன செய்வாரா, தமது உக்கிர கோபத்தை விட்டு திரும்புவார். இன்றைக்கே மனம் திரும்புவதை பேசுகிறோம். ஏன் தேவனிடத்துக்கு திரும்பி வருகிறதை குறித்து பேசுகிறோம். தேவனுடைய கோபாக்கினை. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆமோஸ் 5:15 ஆமோஸ் அப்படித்தான் சொல்லுகிறார், தீமையை வெறுத்து நன்மை செய்.